गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामादः ब्रह्मयोने नमोऽस्तुते। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। குரு சாநித்திய சிபிரம் அதில் 23வது ஸ்பீச் கேட்குறோம். பிருத்திவி கிரகம் சௌர மண்டலத்தில் ஒரு விசித்திரமான சிதியில் இருக்குது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லின்னு இருக்கோம். ஏன் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் இதர கிரகத்திலலாம் இப்படி பார்க்க முடியாது. தேடி 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 100 வருஷமாக சயின்ஸில் தேடுறா. இதர கிரகத்தில் மனுஷன் போல் இன்னொரு பிராணி இருக்கா அப்படின்னு கிடைக்கல. நம்மளோட கிரகம்தான் யுனிக், விசலட்சணமான கிரகம். விஸ்வத்தில் பரிணாமத்தில் பார்த்தா நம்ம கிரகம் ஒரு விசித்திரமான கிரகம். கிரகம் ஒரு சிறு மணல் தூள் மாதிரி கூட இல்லை. நம்மளோட பூமியோட அது சுற்றுப்புறம் கொஞ்சம் மைல் வரைக்கும் விஸ்தாரமாக இருக்குது. இங்கே ரகரகமான ஜீவாத்மா இருக்குது. பூமியின் உள்ள ரகரகமான ஜீவன் இருக்குது அப்படின்னு பார்த்தவா சொல்கிறா. என்ன அப்படின்னா, நம்மளை போட ஜீவித விதானம் லைஃப் பேட்டர்ன் ஃபாலோ செய்யலை அப்படின்னாலும் அங்கே பிராணிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வீடு கட்டின்னு இருக்குது. நம்ம போல் சமாஜத்தில் உள்ள ஜீவன் போல் இல்லை. ஆனால் ஜீவன் இருக்குது பூமிக்குள்ள. சின்ன சின்ன ஜீவனில் கூட நம்மளை விட அதிகமான சாமர்த்தியத்தை பார்க்க முடியறது. எறும்பு ஒரு பிரிட்ஜ் கட்டுறது, வீடு கட்டுறது, காலனியை நிர்மிக்கிறது, நம்மளை விட அழகாக நிர்மிக்கிறது. தேனீக்கள் தேன்கூடு கட்டுறது, கிளவர் டிசைனிங்.
அது வந்து சரீர நிர்மாணத்தோடு நம்ம ஒப்பிட்டா அப்படி கட்ட முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஒரு எறும்பு பிரிட்ஜு கட்டினது அப்படின்னா நமக்கு தோணும், எறும்பு தானே, எறும்போட உருவ அமைப்போடு பார்த்தா அது கற்றுக்கிறத பிரிட்ஜு நிர்மாணம் ரொம்ப சூப்பர். ஒரு இயந்திரம் கிடையாது, ஒரு மிஷின் கிடையாது. இப்படிப்பட்ட அநேக ஜீவன் கோடியில் மனுஷன் ஒருவன். நாம் ரொம்ப ஹீனமான துச்சமான பிறவிதான் அப்படிங்கிறது புரியும். எங்கள் யூனிவர்சல் பிளானில் நாம் பார்த்துட்டா நம்மளுடைய ஜீவனை பற்றி நமக்கு தெரியும். நாம் ஏதோ கிரேட், ரொம்ப அற்புதமானவா, ரொம்ப கெட்டிக்காரா அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒரே துச்சம். நம்ம ஒரு பிரகிருத்தியில் ஒரு காற்று அடித்தா போகிறோம், பறந்துடுவோம். மழை பெஞ்சா அடிச்சுட்டு போயிடுவோம். வெயில் அடிச்சுடுத்து அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு சக்தி, சகிப்பு சக்தி. நாம் யோகியாக மாறிட்டா சம்பூர்ண விஸ்வத்தை கண்ட்ரோல் செய்வோம். இது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஹெரிட்டேஜ். அட் ப்ரெசண்ட் நமக்குள்ள சக்தியில், நமக்குள்ள சாமர்த்தியத்தில் நாம் எதுக்குமே உபயோகம் இல்லாத இருக்கோம். இதே மனுஷா யோகியான மாற முடிஞ்சுடுத்துனா பிருத்திவி மட்டும் இல்லை, சம்பூர்ண விஸ்வத்தை மாற்ற முடியும். அது நமக்கு புரிஞ்ச போது நாம் என்ன செய்யணும்? அர்த்தம் புரிஞ்சா போராது. அது ஒன்றுமே புரியல அப்படின்னா அது வேறு விஷயம். இது புரியாதவாள்கிட்ட போய் பேசி ஆர்கியூ பண்ணுற அவசியம் இல்லை. அட் ப்ரெசண்ட் நமக்கு இருக்கிற சாமர்த்தியத்தில் நாம் எதுக்குமே உபயோகப்படாமல் இருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுட்டா போகிறோம். இது நமக்கு புரிஞ்சுடுத்துனா நாம் என்ன பண்ணணும்? அதுதான் கேள்வி. நன்னா புரிஞ்சா நாம் நம்மளுடைய நேரத்தை எதுக்காக உபயோகப்படுத்தணும்? நாம் அது பண்ணாமல் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அதுக்காக தான் உபயோகிக்கிறோம். பிரசிடெண்ட் ஆகலாம், ராஜா ஆகலாம். நமக்கு தெரிஞ்ச இதிகாசத்தில் அநேக மனுஷா, கோட்டீஸ்வரர், ராஜா, அவதார மூர்த்தி எல்லாரும் வந்தா, கலந்துட்டா. எங்கே அவா? நமக்கு உள்ள காலத்தில் ஒரு 25-30 வயசு வரைக்கும் இவ்விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு நாலெட்ஜ் இல்லை. ஏதோ ஜபம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அதாவது நாம் ஹிந்துவாக இருக்கிறதுனால அதாவது ஆர்த்தி தட்டை லெஃப்டில் பிடிக்கிறதா, லெஃப்ட் கையில் பிடிக்கிறதா, வலது கையில் பிடிக்கிறதா அப்படின்னு அதை பற்றி யோஜனை பண்ணுறோம். ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் எழுதினா அதை ஒன்றும் சொல்ல மாட்டோம். லெஃப்ட் ஹேண்டில் ஆர்த்தி பண்ணினா சாமிக்கு கோபம் வரும் அப்படின்னு நாமளாகவே ஒரு அர்த்தம் பண்ணிட்டு அப்படி வாழறோம் நம்ம. ஆனால் ஒன்று,
நமக்கு கர்மகாண்டம் வரையில் மட்டும்தான் நம்ம தெரியறது. அந்த கர்மகாண்டத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்னர் மீனிங் தெரியாது. 30 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் புரிய ஆரம்பிக்கும். பூஜையெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன தோணும், நம்மளுடைய மனசில் இருக்கிற விருப்பம் கோரிக்கைகள்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக நினைப்போம். விசாலமான விஸ்வத்தை உருவாக்கின அற்புத சக்தி எவ்வளவு விசாலமானது அப்படின்னா, டெலஸ்கோப் வச்சு பார்த்தாக்கா விஸ்வம் போயிட்டே இருக்கு, லிமிட்லெஸ், முடிவு இல்லை. கேலாக்ஸி மில்கி வே வரைக்கும் போகும். நம்மக்கிட்ட இருக்கிற டெலஸ்கோப்புக்கு லிமிட் இவ்வளோதான். சரி, பரமாணு பக்கம் போனால் அதுவும் போயிட்டே இருக்கும். அற்புதமான விசலட்சணம், விசேஷம் சிருஷ்டியை நிர்மித்தவருக்கு, அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக இந்த சிருஷ்டியை பண்ணினவருக்கு நீ சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒரு சின்ன வெல்லத்தை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உன்னோட கோரிக்கையெல்லாம் அவர் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற. உன்னோட மூளைக்கு இது தெரியணும். இது ரொம்ப சின்ன குழந்தை தத்துவம். ஆனால் நம்ம ரொம்ப தெளிவாக படித்தவாளாக இருக்கோம், ரொம்ப புரிஞ்சுடுத்துன்னு வேற நினைக்கிறோம். நம்மளுடைய மனசுக்கு இது புரியணும். நீ ஏன் பிரார்த்தனை செஞ்சால் உன்னோட கோரிக்கையை தீர்க்கணும்னு நீ நினைக்கிற? சிலருக்கு பிரார்த்தனை பண்ணினாலும் கோரிக்கை தீராது. அப்படிப்பட்ட சாமிக்கு நாம் அருகதை உள்ளவனா? நீ பூஜை பண்ணிட்டா உன்னோட விருப்பம் நிறைவேணும்னு நினைக்கிறியே. சரி, மற்றவா பூஜை செய்யலை, அவன் நன்னா படிச்சிருந்தாலும் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டா நீ ரொம்ப ஐயோ அவன் பூஜையே பண்ணலை, அவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிற. ஆனால் நீ போய் ஒரு 3 தேங்காய் உடைச்சிட்டு உன்னோட பையன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும். உன்னோட குழந்தை மனசு தத்துவத்திலேருந்து முதல்ல நீ வெளியில் வா. மற்றவங்களோட ஆலோசனை பற்றி நீ ஆலோசிக்க ஆரம்பித்தா சொன்னது எல்லாமே வேஸ்ட்டு. நீ உன்னோட ஆட்டிடியூடை மாற்றிக்கோ. தனிப்பட்ட நீ உன்னை மானசிக ஸ்திதியில் மாற்றத்தை கொண்டு வா. உன்னோட குடும்ப மனுஷா மாறினாளா மறுபடியும் நீ குட்டையை குழப்புற. நீ மாற்றிக்கோ, ஒன்றை மாற்றிக்கோ. நான் சொல்கிறது உனக்கு புரியுறதா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு விசாலமான விஸ்வத்தை ஒரு நேமப்படி நேமத்துடன் நடத்துவிக்கிற சக்தி ஒரு துச்சமான மனுஷனோட அல்ப கோரிக்கையை தீர்க்கணுமா? அந்த கிரமத்தை மாற்றினா சிருஷ்டி என்ன ஆகும்? சர்வ நாசனம் ஆகும். உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன். அப்போ இதுவரைக்கும் என்ன செஞ்சார் மாஸ்டர்? இதுவரைக்கும் உனக்கு மோசம் செஞ்சாரா? படித்தா சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்கிறா அப்பா. சாக்லேட்டுக்காக பையன் படிப்பான். அந்த படிப்பு அவனுக்கு என்ன ஆகும்? அது அவனுக்கே புரியும். அவன் படித்த படிப்பு சாக்லேட்டுக்காக இல்லை அப்படின்னு தெரியும். மோசம் செய்யலை யாரும்.
சாக்லேட் தரலைன்னா நீ வரமாட்ட. என்ன செய்யறது? அவ்வளவு ரொம்ப அற்புதமான மனுஷா நாம். நம்மளோட முன்னேற்றத்துக்கு எது அவசியம்னு புரிஞ்சிக்காத ஸ்திதியில் நம்ம இருக்கோம். சாக்லேட்டே வேணும்னு 2 வயசு குழந்த கேட்டால் அப்பா கொடுப்பா. அதே 25 வயசில் பொண்ணு வந்து கேட்டால் 2 அடி போடுவோம். இதை இடியசி அப்படின்னு சொல்லுவோம். மங்கோலியன் இடியட்ஸ். நாம் வளர்ந்தாலும் மனசு வளராது. நாம் 20 வருஷத்துக்கு ஒரு குருஜியோடு இருக்கோம். மறுபடியும் அப்படிப்பட்ட மனுஷர் பூமியில் அவதரிப்பாரா அப்படின்னு தெரியாது. அவருடைய சங்கத்தில் இருந்துட்டு நம்ம ஜபம் பண்ணிட்டுருக்கோம். உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவரோட திருஷ்டியில் அவரோட கண் பார்வையில் தான் இருக்க. அப்படி நீ இல்லை அப்படின்னு நினச்சா நீ இங்கே இப்போ உட்காந்து இதை கேட்க மாட்ட. வந்துட்ட என்ன செய்யணும்? எக்ஸாம் டைம் நெருங்கிடுத்து. இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்துடுத்து அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த படிப்புலையே தான் மனசு கான்சன்ட்ரேட் பண்ணுவா. படிப்போம். இப்போ 1.5 வருஷம் ரொம்ப ஒரு நெருக்கடியான டைம். அப்படின்னா 100 வருஷம் 1000 வருஷம் லட்சம் வருஷம் இல்லை, கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைம் வந்திருக்கு. ரொம்ப பொன்னான டைம். நீ படிக்காமல் விளையாடுவேன், சினிமா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், உன்னோட சின்ன சின்ன கோரிக்கை சின்ன சின்ன விருப்பத்தை கேட்பேன் அப்படின்னா ஓகே, நீ கேட்டுக்கோ. ஆனால் இங்கே சாதனை செய்யறதுக்கு வந்தவாளை தொந்தரவுப்படுத்தாத. அவள் என்ன பண்ணணும்? அவளுக்காக தான் இந்த கேம்ப்பு. யோகியா ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவா மட்டுமே இங்கே வாங்கும். அப்போ மற்றவாள்லாம் வரக்கூடாதா? வரலாமே. 10th பாஸ் பண்ணவா எல்லாரும் இன்டர்மீடியட்டில் சேரலாம். எத்தனை பேர் வந்தாலும் சேர்த்துப்பா. ஆனால் 10th பாஸ் ஆகி சேர்த்த மறுட்சணமே அந்த இன்டர்மீடியட்டில் 80% வெளியே தள்ளப்படுறா. அந்த 20 பேர் தான். அதில் எத்தனை பேர் ஃபஸ்ட் கிளாஸ் வரா? அந்த 20 பேரில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தவாழ்ல எத்தனை பேருக்கு டாக்டர் சீட்டும் இன்ஜினியர் சீட்டும் கிடைக்கிறது? அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும். 18 வருஷமாக இங்கே வரேள் நீங்கள். இப்போவும் நீங்கள் சின்ன குழந்தைகள் மாதிரி சின்ன சின்ன விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் தந்தா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பேச மாட்டேன் அப்படிங்கிறேன். அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலை. எல்லாம் இருந்தாலும் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியார் ரொம்ப பெரிய மனுஷர். அவர் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இருக்கார். சரி மாஸ்டர், அட்ரஸ் தாங்கோ, நாங்கள் போய் சாக்லேட் வாங்கிக்கிறோம் அப்படின்பேள். அட்ரஸே வேண்டாம், ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா பேரை நினச்சிட்டாலே போரும். நான் ரொம்ப சின்னவன், அற்பமானவன், எனக்கு இந்த விருப்பம் இருக்குது, இதை தீர்த்து வைங்கோ அப்படின்னு கேளுங்கோ. பெரிய கோரிக்கை இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு நீ மனப்பூர்வமாக கேட்டாலே போரும்.
உன்னோட விருப்பத்தை அவர் நிறைவேற்றி வைப்பார். அப்பாட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் மாஸ்டர் உனக்கு வேணும் அப்படின்னா, அதாவது நீ அங்கே போய் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே குண்டூரில் இருக்கிற அனுகிரக க்ஷேத்திரம், தத்த க்ஷேத்திரம், எந்த கோவிலுக்கு போனாலும் கேட்கலாம். கோயிலில் வேலை செய்கிற அற்புத ரிஷிகளோட காரிய கிரமமே கோயிலில் இருக்கிற கல் மூலமாக வேலை செய்கிறது. அதாவது அந்த ரிஷிகளோட தபஸ் சக்தி அங்கே ரொம்ப வேலை பண்ணுறது. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கோயிலில் இருக்கிற கல் வேலை பண்ணலை, ஆண்டனா வேலை செய்யாது. ஆண்டனாவுக்கு பின்னாடி டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. ஹிமாலயாவில் இருக்கிற ஹிமாலயன் ஃபோர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் கரண்ட்டு இருக்குது. உனக்கு எக்ஸாம் இருக்குங்கிற டயத்தில் நீ நாவல் படிப்பியா, புக்ஸ் படிப்பியா? கரண்ட்டுக்கு என்னாச்சு? நாவல் படி, ஓகே. இங்கே வந்துட்டேன்னா கொஞ்சம் சீரியஸாக இருங்க, ரொம்ப தீவிரமாக இருங்கோ. தீவிரமாக இருந்து என்ன பண்ணணும் மாஸ்டர்? மௌனம். மௌனத்தை பற்றி சொன்னது எதுவுமே உனக்கு புரியல. அது உனக்கு புரிஞ்சுடுத்துன்னா நீ சரியான வழிக்கு வந்துட்ட, யோகி ஆனது போல தான். முனிவர் அப்படின்னா மௌனமாக இருக்கிறவா தான். பயப்படாத, பெரிய காரியம் இருக்குன்னு பயந்துக்காத. சகஜமான மனுஷா யோகி ஆகிறதுக்கு தான் பிரகிருத்தியில் சம்பவம் ஆறுது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற 800 கோடி மனுஷர்கள் ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாமல் முனிவராக அருகதை இருக்கிறவா தான். அவள் கிறிஸ்டியனா, முஸ்லீமா, அவள் அண்டார்டிகாவில் இருக்காளா, ஆப்பிரிக்காவில் இருக்காளா, அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆப்பிரிக்காவில் துணி கூட போட்டுக்க தெரியாமல் மனுஷாளா, யாராக இருந்தாலும் ஓகே. மனுஷ சரீரம் இருந்தால் யோகத்துவம் பற்றி சிந்திக்கிறதுக்கு பரிபூர்ண தகுதி இருந்தால் போரும். வயசோட சம்பந்தம் இல்லை, சாரீர இடைஞ்சல் சம்பந்தம் இல்லை. வியாதி இருக்குது, அவஸ்தைப்படுறேன், அதனோடையும் சம்பந்தம் இல்லை. மனுஷ சரீரமாகி மானசீக ஸ்திதி இருந்தால் போரும். அதாவது அது மூளை சரியாக இருந்தால் போரும், பைத்தியம் இல்லாமல் இருக்கணும். பைத்தியம் பிடிச்சவா இருந்தால் இதை ஏதாவது சொன்னால் புரியுமா? அது ஒன்று தான் கண்டிஷன். மிச்சம் இருக்கிறவா எல்லாரும் யோக சாதனையில் பார்ட்டிசிபேட் பண்ணி 1.5 வருஷம் யோகி ஆகலாம். இது கேரண்டி. எப்போ கேரண்டி? அதாவது 1.5 வருஷம் இதை தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது. கண்டிஷன். பேச்சில் இருக்கிற ஆழம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதை கூட கேட்கக்கூடாது. மௌனம் என்ன அப்படின்னாலே கோரிக்கை இல்லாத ஸ்திதி நீ இருந்துட்டா அப்போ நிச்சலமாக எல்லா மிராக்கிள்ஸும் அந்த நடக்கும். அந்த நிச்சலத்திலேயே நடக்கிறது. உன் லைஃப்பில் எவ்வளவு மிராக்கிள்ஸ் நடக்கிறது சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் மிராக்கிள்ஸ். நீயே ஊகிக்க முடியாத மிராக்கிள்ஸ் நடக்கும். இந்த மாறுதல் உனக்கு வரணும்னு கேட்டால் நீ மௌனமாக இருக்கணும்.
எதுவுமே கேட்காத. கேட்காத அப்படின்னா கஷ்டமாக இருக்கே மாஸ்டர், என் கஷ்டம்லாம் இருக்கே மாஸ்டர், என்ன பண்ணுறது அப்படிங்கிறியா? கஷ்டம் இல்லாதவா யார்? நிரந்தரம் ஒரு எக்ஸாம் உனக்கு தருவேன். அதாவது உனக்கு கையால் ஆகலை, உன்னால் பண்ண முடியல அப்படின்னாலும், எந்த பிரதிஜ்ஞா ஆனாலும் நீ செய். ஜெயத்ருதுவனை கொல்வேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். கோபம் வந்தது. ஏன் கோபம்? அபிமன்யு தன் பிள்ளைய சாவுக்கு காரணமானவன் ஜெயத்ரதன். எங்கோ தூரத்தில் யுத்தம் நடக்கும் இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் அங்கே சக்கர வியூகம் அமைச்சு துரோணாச்சாரியார் அங்கு அபிமன்யுவை கொன்றார். ராத்திரி இருட்டு. அர்ஜுனன் திரும்பி வந்தார். அபிமன்யுவை தூக்கிட்டு வந்தவர் ஜகத்குருவே. உங்களை யாரோட கான்டாக்ட் வச்சுக்கும்படி சொல்கிறேன்? அந்த ஜகத்குருக்கிட்ட தான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. ஜெயத்ரதனை நாளைக்கு சாயந்தரம் சூரியன் பார்க்கக்கூடாது. அசம்பவ பிராமிஸ். அவன் பார்த்தாக்க நான் இருக்க மாட்டேன். அர்ஜுனோட பிரதிஜை சொந்த சாமர்த்தியத்தில் செய்ய முடியாது. அந்த பிரதிஜையை யார் நிறைவேற்றினர்? கதை தெரியும் இல்லையா? அந்த பிராமிஸை நிறைவேற்றுற மாதிரி செஞ்சது ஸ்ரீகிருஷ்ணர் யோகீஸ்வரர் தான்.